ورحمة للعالمين وعلى كل من دعا بدعوته واستنى بسنته واهتدى بهديه إلى يوم الدين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم وقال النبي صلى الله عليه وسلم العلماء ورثة الأنبياء وقال عليه الصلاة والسلام العلم علمان وقال عليه السلام العلم ثلاثة وقال عليه الصلاة والسلام فضل العالم على العابد كفضلي على أدناكم اللهم أيدنا بتأييدك اللهم أيدنا بتأييدك اللهم أيدنا بتأييدك يا رب العالمين. கண்ணியமிக்க உலமா பெருமக்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அம்மனவாலஹு நமக்கு நம்முடைய அந்தஸ்தை விட மேலான அந்தஸ்தை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான். நம்மளுடைய மகாம் இருக்கின்றதே, அந்த மகாமை விட ஒரு மகாமாத்துடைய மகாம் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். அதற்கு நாம் எந்த அளவுக்கு நன்றி செலுத்துவோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா குபூலியத்தும் தருவான், உஸ்அத்தும் தருவான். பாஞ்ச் உலமா மத் பனோ என்று நம்மளுடைய பெரிய பெரிய உலமாக்கள் பெரியார்கள் சொல்லுவார்கள். பாஞ்ச் உலமா என்றால் என்ன? எப்படி பிள்ளை இல்லாத ஒரு பெண்ணைக்கு பாஞ்ச் என்று சொல்லுவார்களோ அதே மாதிரி எந்த ஒரு உலமாக்களுடைய ஃபைஸ் அது பரவாமல் இருக்கின்றதோ அவர்கள் பாஞ்ச் போன்று, பிள்ளை இல்லாதவர்கள் எப்படி வாரிசு இல்லாதவர்கள் இருக்கின்றார்களோ அதே மாதிரி தலவாக்கள் இல்லை, ஃபைஸ் இல்லை, ஷாகிர்துகள் இல்லை, முரீதுகள் இல்லை என்று சொன்னால் நாமும் ஒரு பாஞ்ச் மாதிரி. நாம் நம்முடைய இந்த முசாக்கரா இருக்கின்றது, இது நசிஹத்தான முசாக்கரா கிடையாது. இது சாஹிபுத்தாரி அத்ரா பிமா ஃபீஹி. ஒரு நம்மளுடைய ஒரு குடும்பம், இல்முடைய குடும்பத்தில் நாம் நம்மளுடைய குடும்பத்தை பற்றி கவலை செய்ய வேண்டும். நம்மளுடைய குடும்பத்தில் தவறான ஒரு விஷயம் நடக்கின்றது என்று சொன்னால் முழு குடும்பத்துக்காரர்கள் அதை பற்றி கவலை செய்கிறார்கள். நம்மளுடைய குடும்ப பேர் கெடக்கூடாது, நம்மளுடைய வாரிசுகள் பேர் கெடக்கூடாது, நம்முடைய வம்சத்தின் பேர் கெடக்கூடாது என்று அதை பற்றி எல்லாம் உட்கார்ந்து கவலை செய்கிறோமே. இப்பொழுது நாம் செய்யக்கூடிய கவலைகள் என்ன? நம்முடைய உலமாக்களே உட்கார்ந்து நாம் யோசித்தோம் என்று சொன்னால் நம்மில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் நமக்கே தெரியும், அதை பற்றி நாமே சொல்லுவோம். இந்த காலகட்டத்தில் அஸ்பாப் இல்லாமல் ஹித்மத் செய்யக்கூடிய ஒரு ஆர்வம் இருக்கக்கூடிய கூட்டம் இருக்கின்றது, ஜமாத். அது உலமாக்களுடைய ஜமாத். முதலான தஹ்ரீக் உண்டாக்க வேண்டும் என்று உணர்வு வரக்கூடிய ஜமாத் அது உலமாக்களுடைய ஜமாத். உலமாக்களுடைய ஜமாத்து தான் தஹ்ரீக் உண்டாக்கக்கூடிய ஜமாத். உலகத்தில் நம்ம பார்த்தோன்னு சொன்னால் எத்தனை இன்கிலாபி மெஹனத், இன்கிலாபி உழைப்புகள், உலகத்தையே மாற்றக்கூடிய ஒரு உழைப்பு நடந்தது என்று சொன்னால் அதனுடைய முஹர்ரிக் அவ்வல் யார்? உலமாக்கள். ஏங்க அதனுடைய முஹர்ரிக் அவ்வல் உலமாக்கள்? தீனை பற்றி ஏதாவது ஒரு குறைவு எங்கேயாவது உண்டாகுது என்று சொன்னால் முதல்ல கவலைப்படக்கூடிய கூட்டம் உலமாக்கள் கூட்டம்.
உலமாக்களுடைய கூட்டத்தில் உலமாக்களுடைய வாரிசின்களில் அதை காப்பாற்றக்கூடிய அந்தஸ்தும் சக்தியும் சலாஹியத்தும் இல்லை என்று சொன்னால் நாம் இருக்கும் சமயத்திலேயே நாம் இறந்து போன மாதிரி. சில சமயம் ஹஜரத் மௌலானா காசிம் பரீத் சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்ன விஷயங்கள் என்ன, நம்ம உலமாக்கள் நம்மளுடைய வம்சத்தில் உலமாக்கள் ஏன் உண்டாக்க மாட்டேங்கிறோம்? ஏன் உண்டாக்க மாட்டேங்கிறோம்? நாம் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பாடம் என்ன? நீ ஆலிம் ஆனன்னு சொன்னால் நான் எப்படி இருக்கிறேனோ அந்த மாதிரி நீனும் ஆயிடுவேன், உன்னுடைய வாழ்க்கையிலே இந்த பலகீனங்கள் எல்லாம் வந்துடும் சொல்லிட்டு சொல்லின் மூலமாக சொல்லாமல் செயலின் மூலமாக நாம் சொல்லி காட்டுகிறோம். காரணம் என்ன? அவங்களுடைய உள்ளத்தில் நாம் தீனுடைய ஹித்மத்துடைய ஒரு அஹ்மியத்தை உண்டாக்காமல் நாம் நீ வந்து இந்த லைனுக்கு வராதப்பா நீ அந்த லைனுக்கு போன்னு சொன்னால் லைனை மாற்றுறது நம்ம தான். அல்லாஹ் தஆலா அந்தஸ்து இல்லாமே தேர்ந்தெடுத்தான். ஹுவஜ்தபாக்கும், அவ்வளோ பெரிய மரியாதை அல்லாஹ் கொடுத்து கூட நாம் அந்த ஒரு விஷயத்தில் கவனம் செலுத்தவில்லை என்று சொன்னால் நாம் நமக்கு நாமே அழித்துக் கொள்கிறோம். நான் எப்போவுமே மதரசாக்களுக்கு போனால் கேட்குறது, எங்க நம்ம மதரசாவில் இருக்கக்கூடிய பிள்ளைங்க கிட்ட இதில் உலமாக்களுடைய பிள்ளைங்க யார் கை தூக்குங்க பார்க்கலாம், ஹாஃபீஸுடைய பிள்ளைங்க யார் கை தூக்கு பார்க்கலாம். 100ல் 4 பிள்ளைங்க கை தூக்குவாங்க. கார்பெண்டருடைய பிள்ளைங்க யார் கை தூக்குவாங்க, டிரைவருடைய பிள்ளைங்க யார் கை தூக்குவாங்க. அதே மாதிரி கூலிக்காரங்களுடைய பிள்ளைங்க யார் கை தூக்குவாங்க. அந்த கூட்டம் அதிகமாக இருக்கும். உலமாக்களுடைய பிள்ளைங்க யார், இமாம் சாஹிபுடைய பிள்ளைங்க யாருன்னு சொன்னால் பிள்ளைங்க 4 பேர் தான் கை தூக்குவாங்க, 5 பேர் கை தூக்குவாங்க. காரணம், அந்த காரணம் என்ன நம்மளே யோசிச்சுக்கொள்ளணும். அல்லாஹ் தஆலா நம்மளை மர்ஃபூ ஆக்கினா, யர்ஃபஉல்லாஹு அல்லதீன, அந்த ரஃபை தரஜாத் இருந்தும் கூட நாம் அதனுடைய கதர் செய்யவில்லை என்று சொன்னால், பெரியோர்களே சகோதரர்களே, அல்லாஹ் நம்ம எல்லோரையும் காப்பாற்றுவானாக. நாமே நம்மளுடைய அவாமுக்கு என்ன பேகாம் கொடுக்குறோம்? உங்கள் பிள்ளைங்க மதரசாவில் படித்தா சரி, இல்லையா வற்புறுத்தாதீங்க, படிக்க வைக்க தேவையில்லை. இப்பொழுது இந்த காலகட்டத்தில் 3 விஷயத்தை பற்றி நாம் யோசிக்கணும். ஒருத்தர் நேற்று எனக்கு ஃபோன் போட்டார், தாவத் என்று, தாவத் ஃபரஸா, வாஜிபா, சுன்னத்தா, முஸ்தஹபா சொல்லுங்க. நான் சொன்னேன், மாத்திரை சாப்பிட்றது ஃபரஸா, வாஜிபா, சுன்னத்தா, முஸ்தஹபா என்று அந்த நோயாளியை பற்றி கேளுங்க. யார் ஒரு நோயாளி இருக்கிறாரோ அவரை கேளுங்க, ஏங்க சுகருடைய மாத்திரை சாப்பிட்றது ஃபரஸா? ஆமாம், எனக்கு ஃபரஸ் தான். உங்களுக்கு எனக்கு வாஜிபு, உங்களுக்கு சுன்னத்து, உங்களுக்கு எனக்கு முஸ்தஹப், எனக்கு தேவையில்லை. யாருக்கு எந்த அளவுக்கு கஷ்டம் இருக்குதோ அந்த அளவுக்கு அவர் தன்னை காப்பாற்றுறதுக்கு முயற்சி செய்வார். எனக்கு வலி இருக்குன்னு சொல்லி நான் சாப்பிடுவேன் மாத்திரை, எனக்கு வலி இல்லையா நான் சாப்பிட மாட்டேன். யார் வந்து உம்மத்தில் சுற்றுறாங்களோ அவங்களே கேளுங்க, தாவத்துடைய உழைப்பு ஃபரஸா? ஆமாங்க ஃபரஸ் தான். ஏன்? முஃப்தி ஷேகுல்லா சாப் அவங்கள வந்து கதிரி ஆந்திராவில் ஒரு இடம் இருக்குது, அங்கே கஷ்டம் செய்ய வச்சோம் ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த சமயத்தில் முஃப்தி ஷேகுல்லா சாப் கஷ்டம் செய்கிற சமயத்தில் சொன்னோம், இவங்களுடைய தகப்பனார் முஸ்லீம், இவங்களுடைய தாயார் கிறிஸ்துவர், இந்த பையனும் இப்போ வந்து கிறிஸ்தவனாக இருக்கிறான். தந்தை முஸ்லீம், தாய் கிறிஸ்தவராக ஏன்னா முதல்ல முஸ்லீமாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 300 வீடுகள் அவங்க வந்து இஸ்லாத்தை விட்டு விலகிட்டாங்கன்னு சொல்லி அந்த இடத்துல கஷ்டம் செய்ய வைக்கும்பொழுது அப்போ வந்து அவங்க செஞ்ச பயான் இருக்குது உலமாக்கல்ல. அப்போ என்ன பயான் செய்யுங்க, நீங்கள் செய்யலன்னு சொன்னால் கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும், 2 விஷயம். கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும், ஒன்று அவாம் கிட்ட சொல்கிறது, உங்களுடைய அஹல் யாரு? உங்கள் மனைவி மக்கள். ஆனால் உலமாக்களுடைய அஹல் யாரு? வெறும் மனைவி மக்களா? அல்லாஹ் நபியுடைய வாரிசாக படைத்த ஒரு தர்ஜா கொடுத்த உடைய காரணத்தினால நம்மளுடைய அஹல் அயால் முழு உம்மத், நம்மளுடைய அஹல் அயால் வெறும் வீடு மட்டும் கிடையாது. கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் என்று உலமாக்களிடம் சொல்லும் சமயத்தில் அந்த உலமாக்கள் கிட்ட கேட்கணும், உங்களுடைய அஹல் யாரு? உங்களுடைய அயால் யாரு? அல் ஹல்கு இயாலுல்லாஹ்,
அஹப்புல் கல்கி இந்தல்லாஹி மன் அஹ்ஸன இலா அயாலிஹி. உங்களுடைய அயால் யாரு? நம்மளுடைய அயால் முழு உம்மத். நான் இமாமுன்னு சொன்னா இமாமுக்கு பின்தொடர்ந்து தொழுகக்கூடிய எல்லா முசல்லிகளும் என்னுடைய அயால் தான். நான் முதர்ரிஸ்ன்னு சொன்னா முதர்ரிஸ் கிட்ட இருக்கக்கூடிய எல்லா தலபாக்கள் முத்ததர்ரிசீங்கள் என்னுடைய அயால். நான் ஷேഖுன்னு சொன்னா ஷேഖுடைய எல்லா முரீதிகள் என்னுடைய அயால். நான் ஒரு தலைவர்னு சொன்னா தலைவருக்கு கீழே வரக்கூடிய எல்லா நபர்களும் அவருடைய அயால். நான் உஸ்தாதுன்னு சொன்னா உஸ்தாதுடைய மாணவர்கள் எல்லாம் அவருடைய அயால் தான். அயால் என்று சொன்னால் என்னுடைய வீடு என்னுடைய மக்கள் என்று சொல்லுவது இது உலமாக்கு சாதகமான வார்த்தை கிடையாது. அவனுடைய ஷானுக்கு சாதகமான வார்த்தை கிடையாது. அவாமகளுக்கு அயால் அவங்க வீடு அவங்களுடைய மக்கள். நமக்கு அயால் இருக்கின்றது முழு உம்மத்து. இப்போ சொல்லுங்க பார்க்கலாம், தாவத்து ஃபரஸா வாஜிபா நம்ம ஒரு தடவை கஸ்ட் செஞ்சோம்னு சொன்னால் கஸ்டின் மூலமாக நாம் அறிவோம். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மக்கள் இஸ்லாத்தை விட்டு யுஸ்பிஹு ரஜுலு முஃமினன் வ யும்சி காஃபிரா வ யும்சி முஃமினன் வ யுஸ்பிஹு காஃபிரா. இரவில் மொபைலை பார்த்து அவன் கௌஹரியா மாறிடுறான், ஷக்கிலியா மாறிடுறான், இஸ்லாத்தை விட்டே வலிக்கிறான். நமக்கு என்ன தெரியும்? நமக்கு என்ன தெரியும்? இப்போ தான் மௌலானா அபூபக்கர் சாப் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து சொன்னாங்க, தகவல் கொடுத்தாங்க. நமக்கு அறியாமலேயே சில காதியானிகள் மேலால் நுழைஞ்சிட்டாங்க, தொழுகிறாங்க, அவங்க கூடுறாங்க, அவங்களுடைய ஜும்மா பயான் ஆகுதுன்னு சொல்லி. மக்கள் இப்போ அந்த சமயத்தில் யோசிச்சு பார்க்கணும். இப்போ நம்ம உழைப்பு செய்யலைன்னு சொன்னால் காதியானிகளாக மக்கள் மாறும் சமயத்தில் தாவத்துடைய உழைப்பு ஃபரஸா சுன்னத்தா வாஜிபா முஸ்தஹபா அவங்கதான் கேட்கணும். அதே மாதிரி இப்போ இந்த பெஹஸ் செய்யக்கூடிய நேரம் கிடையாது. அவங்களுடைய மக்களை நம்ம பார்த்துக்கிட்டோம்னு சொன்னால் நமக்கே தெரிஞ்சுக்கும். ஆமாங்க, நான் வந்து கஸ்ட் செஞ்சேன். ஒரு இமாம் சாஹிப் 17 வருஷமாக இமாமாக இருக்காரு. ஒரு தடவை இமாம் சாஹிபை வந்து வாங்க கொஞ்சம் முலாஃபாத்தில் போகலாம் சொல்லிட்டு ஒரு அந்த பாசமாக நம்ம ஜமாத்து ஒரு நாளைக்கு போச்சு இமாம் சாஹிபா சொல்லிட்டு போகணும். பின்னாடி தெரு நான் பேசணும்னு சொன்னேன், இவங்க யாருன்னு தெரியுமா? அவங்க பார்த்து சொன்னாங்க, யார் இவங்க? ஊர்லேருந்து வந்திருக்கிறாங்களா? விருந்தாளிங்களா? அவங்க சொந்தக்காரங்களா? சொந்தக்காரங்களா? உங்கள் பள்ளிவாசலுடைய 17 வருஷம் இமாம். எத்தனை வருஷம்? 1 வருஷம் 2 வருஷம் 1 மாதம் 2 மாதம் 17 நாள் கிடையாது, 17 வருஷம் இமாம். அப்போ என்ன அர்த்தம்? 17 வருஷமாக இவர் பள்ளியில் வந்து பார்க்கல, வந்திருக்கிறாரு. ஆனால் பள்ளிவாசலுக்கு வெளியே ஜும்மா தொழுவார், பள்ளிவாசலுக்கு வெளியே அவர் ஃபரஸ் தொழுவார். ரமதானுடைய சமயத்தில் ஃபஜர் மக்ரிப் எல்லாம் வெளியே தொழுக போகக்கூடிய சமயத்தில் வெளியே தொழுது போயிட்டே இருப்பார். முடிஞ்சு. இமாம் சாவி இது வரைக்கும் கவனிக்கல. 9 வருஷமா நான் ஒரு இடத்துல கத்தீபா இருக்கிறேன், ஜாமியா மஸ்ஜித் யஷ்வந்த்பூர். நான் கேட்டேன் ஒருத்தவர், நான் யாருன்னு தெரியுமா? யாருங்க ஹசரத்? நீங்கள் யூபி காரங்களா? நான் உங்கள் பள்ளி வாசலுடைய ஹத்தீப். ஒரு நாள் 2 நாள் கொஞ்சம் 9 வருஷமாக கத்தீபா இருக்கிறேன். எனக்கு நான் யாரும் தெரியாது. முன்னாடியே ஆர்டிஓ ஆஃபீஸ் இருக்குது. அந்த ஆர்டிஓ ஆஃபீஸில் வேலை செய்யக்கூடிய முஸ்லீம்களுக்கு நான் யாருன்னு தெரியாது. அப்போ எந்த அளவுக்கு ஜும்மா தொழுவ வந்திருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. வராங்க எப்போ? முதல் ரக்காத் ஆரம்பிச்ச பிறகு ஓடி வருவாங்க, 2வது ரக்காத் சமயத்தில் ஓடி வருவாங்க. இவங்களை பற்றி பேசக்கூடிய பொறுப்பு யார் மீது? உலமாக்களே, இந்த சமயத்தில் யோசிச்சு பார்க்கணும். தீனுடைய இல்லை. நான் ஒரு தடவை போபாலில் கஸ்ட்டு செஞ்சுட்டு இருந்தேன். திடீர்னு ஒருத்தர் ஓடி வந்தார். சொன்னார், மௌலானா சீக்கிரம் வாங்க, கொஞ்சம் பேர் வந்து வாலிபர்களை கூப்பிட்டு அவங்க வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க, வாங்க போகலாம். நான் வந்து பார்த்தா ஒருத்தர் தர்கீப் கொடுத்துட்ருக்கிறாரு. என்ன தர்கீப்பு? வெளிநாட்டுக்கு போய் நம்ம வந்து போராடணும். அதனுடைய உண்மையானே வேறு. தர்கீப் கொடுக்கக்கூடியவனுடைய மிசாஜே வேறு. நான் சொன்னேன், நீங்கள் போராடணும்னு சொல்கிறீங்களே, எதை பற்றி போராடணும்? இஸ்லாத்தை காப்பாற்றுற பற்றி போராடணும். சரி, இஸ்லாமுடைய அஸ்திவாரங்கள் என்ன? அதை பற்றி இந்த மக்கள்கிட்ட நீங்கள் பேசுகிறீங்களே, கொஞ்சாச்சும் கேட்டிங்களா? இஸ்லாமை பற்றி நம்ம பேசுகிறோமே, இஸ்லாத்தை காப்பாற்றுறதை பற்றி நம்ம பேசுகிறோமே, இவர்கள் என்னுடைய முகாத்தப் கல்லிமுன்னா சல கத்ரி ஒகூலிஹிம் அன்சிலுன்னா மனாசிலஹும், இவர்களுக்கு இஸ்லாத்தை பற்றி எந்த அளவுக்கு இல்ம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இவங்களை கொஞ்சம் டெஸ்ட் வாங்கினீங்களா? கிடையாது.
நான் கேட்டேன், இஸ்லாத்துடைய அஸ்திவாரங்கள் என்ன, கொஞ்சம் நின்று சொல்லுங்க பார்க்கல, யாருங்க சொல்லலாம். அந்த கூட்டத்தில் 200 பேர் கிட்டத்தட்ட இருந்தாங்க. 4 பேர் கை தூக்கி இஸ்லாத்துடைய 5 அஸ்திவாரங்கள் புனியல் இஸ்லாம் அலா கம்சீன் அது சொல்கிறார். இதில் ஃபஜர் தொழுங்க எத்தனை பேர் கை தூக்குங்க பார்க்கலாம். 200ல் 10 பேர் கை தூக்குனாங்க ஃபஜர் தொழுறாங்க. நான் சொன்னேன், ஃபஜர் தொழுவாத மக்கள், தொழுகையே இல்லாத மக்கள், அவங்க கிட்ட நீங்கள் இஸ்லாத்தை பற்றி காப்பாடுறதை பற்றி பேசிட்டு இருக்கிறீங்க. எல்கேஜிக்கு 10th பாடம் கொடுத்த மாதிரி. அவங்க நர்சரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன பாடம் கொடுக்கணும், அந்த பாடம் தானே கொடுக்கணும். இவர்களுக்கு முதல்ல இஸ்லாத்தை பற்றி சொல்லுங்க, தொழுகையை பற்றி சொல்லுங்க, நோம்பை பற்றி சொல்லுங்க, இஸ்லாத்துடைய மாஷரா மாமலா அஹ்லாக்கை பற்றி சொல்லுங்க. அதற்கு பிறகு அவங்க வேற தர்ஜாவில் வருவாங்க. அந்த தர்ஜாவே இல்லாமல் நீங்கள் பேசிருக்கீங்களே. அவர் பேசுகிறவரே மிஸ்ர்லேருந்து வந்திருந்தாரு. என்னங்க இது வரைக்கும் இந்த மக்களை நான் என்ன நினச்சிட்டு பேசிட்டு இருந்தேனே, அதுதாங்க இது தாவத்து தப்லீகில் கீழேருந்து மேலே தூக்குறது தான் நம்ம வேலை. கீழேருந்து கலிமாலேருந்து நம்ம தூக்குறோம். கலிமாலேருந்து ஒரு விஷயம் கற்றுக் கொடுக்குற வேலை தான் தாவத்துடைய வேலை. எத்தனை பேர் கலிமா தெரியல. இந்த வேலை இருக்கின்றது. இது வெறும் தாவத்தில் 3 நாள் ஒரு 10 நாள் 2 மாதம் சில்லா வெளிநாடு இந்த பயணத்துக்காக மட்டும் தாவத்துடைய வேலை கிடையாது. இஸ்லாத்தை காப்பாற்றுவதற்காக தாவத்துடைய வேலை. போன ஈஸ்வரத்தல்லி சொல்லுவாங்க, अगर तुम अपने नस्लों को इर्तिदाद से बचाना चाहते हो, உங்களுடைய வம்சத்தை இர்திதாத் முர்த்தத் ஆகிறதை விட்டு காப்பாற்றணும்னு சொல்லி நினைக்கிறீங்கன்னு சொன்னால் தாவத்துடைய வேலை குடும்பத்தில் செய்யுங்க. பாத்தில் எப்படி நம்மளுடைய வீட்டை நுழையும் சொன்னால் எறும்பு மாதிரி நுழையுமா. எறும்பு நுழையும் சமயத்தில் கதவை தட்டிட்டு நுழையாது, ஜன்னல்லேருந்து வந்துடும். எங்கேயோ மிட்டாய் வச்சுருக்கிறீங்க, திடீர்னு எறும்பு விற்கிதுப்பா, எப்படிப்பா இங்கே வந்துடுச்சு, மிட்டாய் இருக்கிறது வந்துடுச்சு, எங்கேருந்து வந்துடுச்சு யாருக்குமே தெரியாது. அதே மாதிரி தான் பாத்தில் வர சமயத்தில் எங்கேருந்து வருது, எப்படி வருது, யார் அதை கூட்டிகிட்டு வந்தால் ஒன்றுமே தெரியாது. இப்போ பாத்தில் எல்லாத்துடைய ஜோபில் இருக்குது, எல்லாத்துடைய கையில் இருக்குது. நீங்கள் காத்தியானி வர தேவையில்லை, காத்தியானி கையில் இருக்கிறான். கௌஹரி வர தேவையில்லை, கௌஹரி கையில் இருக்கிறான். ஷக்கீலியத் வர தேவையில்லை, ஷக்கீலியத் கையில் இருக்கிறான். ஒரு பெண்மணி கணவர் குளிச்சுட்டு இருக்கிறாரு, வெளியே கதை தட்டி, நான் வெளியே ஒரு சிட்டி வச்சிருக்கிறேன், படிச்சுக்குங்க, நான் போயிட்டு வரேன், அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டு போயிடுச்சு. என்னன்னு சொல்லிட்டு சிட்டி எடுத்துகிட்டு வந்திருந்தாரு. அதை பார்த்தோன்னு சொன்னால், நான் ஷெஹன்ஷா கோஹர் ஷாஹியுடைய ஹித்மத்தில் போகிறேன், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், உங்களுக்கு 3 தலாக் சொல்லிட்டு எழுதியிருக்கு. ஷாஹே ஜஹான் எழுதியிருக்குது. அதில் ஷாஹே ஜஹான் கௌஹர் ஷாஹியுடைய ஹித்மத்தில் போகிறேன், உங்களுக்கு 3 தலாக் எழுதிட்டு போயிடுச்சு. யோசிச்சு பார்க்க வேண்டும். இவர்கிட்ட யார் வந்தா? யாருமே வரலையே, எந்த தாயும் வரல. இல்லைங்க எங்கள் ஊரில் யாருமே தாய் இல்லை, தாய் ஜோப்ல இருக்கிறான்னு நெட்டை நம்ம எப்படி பார்த்தோன்னு சொன்னால் திடீர்னு வர்றோம், யாருங்க பேசுகிறவங்கன்னு சொல்லி கேட்டாங்கன்னு சொன்னால் போயிடுவாங்க நம்ம கையை விட்டு. அதனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தாவத்துடைய உழைப்பை பற்றி கவலை செய்கிறது நம் மீது கிடைக்கும். மக்களுக்காக நான் எப்பவுமே சொல்கிறது, இல்முள்ளவங்க இல்முடைய ஹித்மத் தஸ்கியா 3 விஷயத்தை ஒன்று சேர்த்து நடக்கணும். இப்பெல்லாம் யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா வ யுஸக்கீஹிம் இன்னா அர்சல்னாக ஷாஹிதன் வ முபஷ்ஷிரன் வ நதீரா வ தாஇயன் இலல்லாஹி பிஇذனிஹி வ சிராஜன் முனீரா. தாவத்துடைய வேலை பஷீராக வேலை செய்யக்கூடியவர்கள் அவாம், பஷீராகவும் நசீராகவும் வேலை செய்யக்கூடியவர்கள் உலமாக்கள். அவாமுக்கு நசீராக வேலை செய்யக்கூடிய அனுமதி கிடையாது. ஆனால் பஷீராகவும் நசீராகவும் வேலை செய்யக்கூடிய பொறுப்பு உலமாக்களுக்கு இருக்கு. அதனால் நம்மீது கடமை என்ன? 3, தாவத்துடைய வேலையும் செய்யணும்,
தாலீமோ தால்லுமும் செய்யணும், தஸ்கியத்து நஃப்ஸும் இருக்கணும். நான் வெறும் தாலீமோ தால்லுமில் மட்டும் இருப்பேன், தஸ்கியாவில் இருக்க மாட்டேன், குட்டிச்சோடாகிறார் அவர். தக்கப்புர் வந்துடும் உள்ளத்தில். அந்த தக்கப்புர் என்ன? தக்கப்புர் ஹலாக் பர்பாத் கர்னே வாலா. மன் பதா அஸ்ஸலாம் ஃபகத் பரியா மினல் கிப்ர். பெரியார்கள் ஒன்று ஒன்றா போகிறாங்க, ஒரு பெரியார்களாக போகிறாங்க, பிரிஞ்சு போகிறாங்க. அந்த பெரியார்களுடைய அதாவது ஷேகுல் ஹதீஸ் ஜக்கரியா சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய முரீதீன்களுக்கும் மாணவர்களுக்கும் கொடுத்த பாடம் என்ன? 3 விஷயத்தையும் வாழ்க்கையில் ஃபரலாக நினைத்து வாழுங்கள் சொன்னாங்க. தஸ்கியாவும் வேணும். யாருடைய முரீத்? நம்ம யாருடைய முரீதும் இல்லை, நம்மளே ஷேக். நானே ஷேக், நானே மேக், நானே ஷேக், நானே மேக். யாருங்க உங்களுடைய ஷேக்? யாரும் இல்லைங்க ஷேக். ஏன் இல்லை? எப்படி நமக்கு பாடத்தில் உஸ்தாத் இருக்கிறாங்களோ நம்ம தர்பியத்தில் ஷேக்கும் இருக்கணும். சரி, நம்மளோட கவலை என்ன? இல்லை, ஒன்றும் கவலை இல்லை. வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? ஒரு கவலை. என்ன கவலை? தாவத்துடைய கவலை. தஸ்கியத்து நஃப்ஸ். இது நஃப்ஸ், இது நமக்காக செய்யக்கூடிய கவலை தஸ்கியத்து நஃப்ஸ். தாலிபீங்களுக்காக செய்யக்கூடிய உழைப்பு தாலீமு தால்லும். பேத்தலபோ கேலியே, யாருக்குள்ள தலபே இல்லையே அவங்கள போய் செய்யக்கூடிய உழைப்பு தாவத். இது 3 விஷயங்கள் நம்ம மீது பொறுப்பு. நமக்காக தஸ்கியா, தாலிபீங்களுக்காக தாலீம், பேத்தலபுகளுக்காக தாவத். இது 3உடைய பொறுப்பு நம்ம பொறுப்பு. செய்யலாமா இன்ஷா அல்லாஹ்? செய்யலாமா இன்ஷா அல்லாஹ்? அதுக்காக தான் இந்த முசாக்கரா. இந்த முசாக்கரா இருக்கின்றது, இதுக்காக தான். 3 பொறுப்பும் என்னுடைய வேலை. தஸ்கியா, ஏன்பா உன்னோட ஷேக் யார்ப்பா? இல்லை ஷேக். உன்னுடைய ஷேக் யார்? இல்லை. இந்த வாங்க நம்ம போய் பெரிய இப்போ தான் சொல்லிட்டு இருந்தாங்க நம்ம முனவர் பாஷா சாப், நம்ம ஷேக் ஹத் மௌலானா ஆக்கில் சாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவங்கள சந்திக்கணும்னு சொல்லிட்டு 2 மாதம் முன்னாடியே நம்ம தர்த்தீப் செஞ்சோம். அந்த தர்த்தீப் முறைப்படி நம்ம பயணம் செய்கிறதுக்கு ரெடி ஆகிட்டோம். திடீர்னு தகவல் என்ன வச்சு ஷேக் போயிட்டாங்க. ஷேக் போயிட்டா தகப்ப போயிட்ட மாதிரி. ஆனால் எல்லாக்கும் பி மன்சிலத்தில் வாலிலில் வலத். ஒரு விஷயத்தை கவனித்து திருத்துறதுக்கு யாருமே இல்லை. திருத்தத்துக்கு யாருமே இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடையும் பார்த்து திருத்துவாங்க. லா தம்ஷி பினஅலில் வாஹித். நடைய பார்ப்பாங்க, முடிய பார்ப்பாங்க. மன் கான லஹு ஷஅருன் ஃபல்யுக்ரிமுஹு. முடிய பார்ப்பாங்க, உடைய பார்ப்பாங்க, துணி. அல்லாஹ் தஆலா யாருக்காவது நியமத்து கொடுத்தா நியமத்தை வந்து இன்னல்லாஹ யுஹிப்பு அன் யரா அஸ்ர நிஅமத்திஹி அலா அப்தி. துணியை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. மனைவியை கவனிக்கறியா ரசூலுல்லாஹ் கார்குசாரி வாங்குவாங்க. என்ன சொல்லுவாங்க? இன்னலி ஜௌஜிக அலைக ஹக்குன். தூங்குறாங்களா இல்லையா? கண்ணு ஆழமா உள்ள போயிடுச்சு, ஏன்பா தூங்குறது இல்லை? இன்னலி ஐனிக அலைக ஹக்குன், இன்னலி ஜௌஜிக அலைக ஹக்குன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது எல்லா தர்பியத் நமக்கு கொடுத்தது. அப்போ என்ன அர்த்தம்? நம்மை திருத்தக்கூடியவர்கள் யார்? நம்ம ஹஜரத் மௌலானா இப்ராஹிம் தேவ்லா சாப் அவ்வளோ பெரிய ஷக்சியத், மாஷா அல்லாஹ். ஹஜரத் மதனியுடைய மாணவராக இருந்தும் கூட ஹஜரத் ஜக்கரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய முரீதாக இருந்து எத்தனையோ பேருடைய ஹிலாஃபத்தும் கிடைத்து ஹஜரத் இப்ராஹிம் சாப் மௌலானா ஆக்கில் சாப் ரஹ்மத்துல்லாஹி கிட்ட போய் பையத் செஞ்சாங்க. நான் எப்போ வரைக்கும் நான் உயிரோடு இருக்கணும், எனக்கு ஷேக் இருக்கணும். ஆக்கில் சாப் கிட்ட போய் பையத் செஞ்சாங்க. கவனிக்க வேண்டும் பெரியவர்களே, அல்லாஹ் தஆலா நமக்கு இந்த ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கிறான். அந்த பொறுப்பை பொறுப்பாக நிறைவேற்றுறதுக்கு நியத்து செய்யலாமா இன்ஷா அல்லாஹ்? அல்லாஹ் எல்லோருக்கும் அமல் செய்வது தௌஃபீக் தந்தவனாக. அதனால் இன்ஷா அல்லாஹ் நியத்து சொல்லுங்கள். வெளிநாட்டுக்காக யார் யார் மாஷா அல்லாஹ் சில்லா 4 மாதம் கொடுத்துருக்காங்களோ, வருஷம் கொடுத்துருக்குறாங்களோ, வெளிநாட்டுக்காக எவ்வளவோ தகாசாக்கள் இருக்குது. அந்த தகாசாக்களை பூர்த்தி செய்வதற்கு நியத்து செய்ய இன்ஷா அல்லாஹ் லேசாக்குவானாக. வெளிநாட்டுக்காக, உள்நாட்டுக்காக, வருஷத்துக்காக சொல்லுங்கள், 4 மாதத்துக்காக சொல்லுங்கள், சில்லாவுக்காக சொல்லுங்கள். அல்லாஹ் லேசாக்குவான் இன்ஷா அல்லாஹ். சொல்லுங்கள் பார்க்கலாம். பிஸ்மில்லாஹ்.